ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். 2 in 1 பர்பஸ்ஸு ஒரே பேக்கில். இதுக்கு வந்துட்டு அரை வேக்காடாக வெந்த அரிசி கஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். நாளைக்கு தான் தலைக்கு. இது வெள்ளரிக்காய் கொஞ்சம், லெமன் தோல் வந்துட்டு ஒரே ஒன்று, கொஞ்சம் வந்து ரோஸ்மேரி ஃப்ரெஷ்ஷான இலை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது அரிசி கஞ்சி வந்துட்டு இறந்த செல்களை நீக்கி சருமத்துக்கு புது பொலிவை தரும். முகப்பரு வராமல் தடுக்குமா. கொரியா ஸ்கின் போல் பல இருக்கும். ஸோ கொரியர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதை தான் இல்லையா. ஸோ அரிசி கஞ்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்மெரி வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. மூஞ்சில் இருக்கிற அந்த ரெட்டிஷ் எல்லாம் போக்குது. அந்த ஃபேஸ் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பளபளன்னு வைக்கிது. முக்கியமாக கிருமி நாசினியாக செயல்படுது ஃபேஸுக்கு. ஸோ ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 in பர்பஸ் தான், 2 in 1 பர்பஸ் தான். ஃபேஸு ஹேரு ரெண்டுக்குமே. ஸோ பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும் இது நல்லாவே. ஸோ அதனால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். கிளியர் ஸ்கின் கிடைக்கும். அப்புறம் வந்து ஆயில் செக்ரிகேட் ஆகிறத தடுக்குது. சருமத்தோட நிறத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதுவே பச்சை பயிராக போடுறத விட அதை முளைக்கட்டி போடும்போது மென்மையாக இருக்கும் ஸ்கின்னு, பளபளன்னு இருக்கும், இளமையாக இருக்கும். இதில் வந்து புரதம், விட்டமின் ஏபிசி, ஏபிஇ, இது தாது இதெல்லாம் இருக்கிறதுனால MgCAFE அப்படின்ற நிறைய சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால சருமத்துக்கு ஆரோக்கியத்தை தரும். சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஈரப்பதத்தை அப்படியே ஃபேஸில் வந்து தக்க வச்சுக்குது. நான் வந்து எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் கஞ்சி தண்ணியும் சாதமும் சேர்த்துக்கிறேன். புற ஊதா கதிர்லேருந்து நம்ம ஸ்கின் அஃபெக்ட் ஆகியிருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பச்சை பயிறு முளை கட்டினது ரொம்ப ஃபேஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்லது. இதை விட லெமன் தோல், இதில் விட்டமின் சி இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு சருமத்துக்கு இது ரொம்ப நல்லது. ஹேருக்கும் வந்து பீட்டா கேரட்டின் ரொம்ப நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி, இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரேன். ஃபேஸில் மட்டும் இல்லை, ஹேருக்கும் தான் அப்ளை பண்ணணும். நான் இப்போதைக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் தலை ரொம்ப கோல்டாக இருக்குது எனக்கு. ஸோ லாஸ்ட்டு ஃபேஸ் ஒரு 20 minutes காயும் போது அதை வந்துட்டு தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நான் குளிச்சிடலாம் அப்படின்னு ஃபேஸ்க்கு மட்டும் தடவியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப கோல்டு அதனால். ஸோ வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர் டிப்ஸும் அங்கங்கே நான் வந்துட்டு அப்பப்போ போடுறேன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏனாவது டவுட்டுன்னா கேளுங்க. ரோஸ்மெரி ஆயில் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. எங்கள் வீட்டில் ரோஸ்மெரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ நான் ஆயில் தேங்காய் எண்ணெயும் காய்ச்சி தரதா கேட்குறவங்களுக்கு காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், DM பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நிஜமாவே இதை வந்து என் பையனுக்கு இப்போ தான் 13 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு பிம்பிள்ஸ் வருது. ஸோ இதை அரைச்சி கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பிம்பிள்ஸ் வர இடத்துல, அதாவது ஹேருக்கும் கீழே நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் மட்டும் மேலே வந்திருக்கு குறைன்னு, அவனுக்கும் இதை வந்து தேய்ச்சி விட்டுட்ருக்கேன் பிம்பிள்ஸ் வராமல். அவனுக்கு அப்படியே காஞ்சி போய் அந்த பருவெலாம் கொட்டியே போயிடுச்சு. 13 வயசு பையன் என் பையன். ஸோ இதை நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வீக்லி 2 இதை ட்ரை பண்ணுங்கள். நிஜமாகவே அமேசிங்கான ரிசல்ட் இருக்குது. உங்ககிட்ட ரோஸ்மெரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்குவாங்க. சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பாவும் என் தம்பி என்ன மம்மி இதுன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேருக்கு வந்துட்டு இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு கோல்டு அதனால். ஸோ ஆஃப்டர் இந்த மாதிரி தான் குளிச்சு முடிச்சுட்டு இப்படி தான் ரீல்ஸ் எடுத்தேன். என் ஃபேஸும் என் ஸ்கின்னு மேக்கப் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் ஸ்கின்னு பயங்கர க்ளோவாக இருக்குது. எனக்கு 40 years ஓல்டு. பாருங்கள் என் ஸ்கின். இதெல்லாம் நான் வந்து ரெகுலராக ஹோம்மேடு பியூட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.